சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆடி மாதத்தில் கன்னி தெய்வத்தை கையெடுத்து கும்பிடும் வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்க வீட்ல முதல்ல கன்னி தெய்வம் இருக்கு அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் தெரியும். முதல்ல கன்னி தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு வீட்டின் ஆண்மகனின் தலைமுறை ஒரு 5 தலைமுறைகளுக்கு முன்பாக வீட்ல யாராவது 13 வயசுக்கு முன்னாடி, அதாவது வயதுக்கு வருவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெண் குழந்தை மரணித்தால், அந்த குழந்தை கன்னி தெய்வமாக அந்த வீட்டை காத்து நிற்கும். இதுதான் கன்னி தெய்வம். ஒரு சிலருக்கு தற்போதைய தலைமுறையில யாராவது இந்த மாரி இறந்து போனாங்கன்னா தெரியும். அதாவது தாத்தா வரைக்கும் தெரியும். அதற்கு முன்னாடி பாட்டன், அவங்களோட பூட்டன், இவங்களோட தலைமுறையில யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு சில வீடுகள்ல வம்சாவழியா கையெடுப்பாங்க கன்னி தெய்வத்தை. ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி காமிச்சு குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த வீட்டுக்கு குறி சொல்றவங்க, குடுகுடுப்புக்காரவங்கலாம் வருவாங்க பார்த்தீங்களா? அவங்க மூலியமா உங்க வீட்ல ஒரு கன்னி தெய்வம் இருக்கு. அத கையெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஜாதகம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கன்னி தெய்வம் வீட்ல இருக்காங்க. அவங்கள கையெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு கனவுல நான் ஒரு தெய்வமா இங்க இருக்கேன். என்ன கையெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைகளின் வடிவில், ஒரு சின்ன குழந்தையே தெய்வ வடிவில உங்க வீட்ல உட்கார்ந்திருக்கிறது மாரியும், உங்க வீட்ல அப்பப்ப ஒரு சின்ன குழந்தை ஓடி ஆடி கொலுசு சத்தம் கேட்பது போலயும் உங்களுக்கு இது போன்ற கனவுகள் வரும்போது, உங்க வீட்ல கன்னி தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த தெய்வத்தை கையெடுக்கும் முறைகள் அப்படிங்கிறது ஒரு சில முறைகள் இருக்கின்றது. ஒன்று வீட்டு சாமியா கும்பிடுறது. அது எப்படிங்க வீட்டு சாமியா கும்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வணங்குறதுக்குன்னே ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்தது. ஒரு தெய்வம் உங்க வீட்டுல அமர்ந்திருப்பது போலவும், அவர்களுக்கு தேவையான புடவைகள், ரிப்பன், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை என்னென்ன பயன்படுத்துவாங்களோ அத்தனை பொருட்களையும் வைத்து, ஒரு வெள்ளிக்கிழமை சைவ படையல் இட்டு, அனைத்து தின்பண்டங்களையும் வைத்து, தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யணும். இவங்கள வழிபாடு செய்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டு முறைப்படி முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அவர்களை வழிபாடு செய்த பிறகு இந்த முறையில நீங்க தாராளமா கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். செய்து முடித்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த பொருட்களை நீங்க தாராளமா கொடுக்கலாம். இந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் வீட்ல உள்ள பெண் குழந்தைகளின் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இந்த கன்னி தெய்வங்கள். இது ஆடி முதல் வெள்ளி, 3வது வெள்ளி, 5வது வெள்ளிக்கிழமையும் கையெடுத்து வணங்கலாம். அல்லது தை மாதம் தை முதல் வெள்ளி, 3வது வெள்ளி, 5வது வெள்ளிக்கிழமை இருந்தால் அந்த வெள்ளிக்கிழமைகளும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்க உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் வரணும். அதுவும் இப்ப நீங்க ஒரு ஆண்மகன் உங்க வீட்ல அவங்களுக்கு உடன் பிறந்த பெண் குழந்தைகள் இருப்பவர்களையும் அழைத்து வந்து அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. 2வது முறை இது போன்ற படையல் போட்டு வணங்கும் முறை. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண் தெய்வம் இருக்கும். ஒரு சிலருக்கு 2, 3 பேர் இருப்பாங்க. அதாவது தன்னுடைய தாத்தா கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தவங்க சின்ன வயசுல உடம்பு சரியாம இறந்திருக்கலாம். அடுத்தது அவங்களோட பாட்டன் வழியில ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க. 2 பேருமே உங்களுக்கு தெய்வமாக இருக்கும்போது, எத்தனை பேர் உங்க குடும்பத்தாருக்கு கன்னி தெய்வமாக உங்களை காத்தருள்வார்களோ அத்தனை படையல் போட்டு நீங்க தாராளமாக வணங்கலாம். அவர்களுக்கு தேவையான உடைகள் எடுத்து வைத்து அவர்களுக்கு படையல் போட்டு தாராளமாக வணங்கலாம். 3வதாக பெட்டி வழிபாடு. அது என்னங்க பெட்டி வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஓலப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓலப்பெட்டி வாங்கிட்டு வந்து அந்த பெட்டிக்குள்ள அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்து ஒரு வருடத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரு பெண் குழந்தை என்னென்ன பொருட்கள் விரும்பி பயன்படுத்துவாங்களோ, கோனு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, கிளிப்பு, மையி அப்படின்னு அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி வைத்து, என் வீட்டில் வாசம் செய்யும் கன்னி தெய்வமே, என் வீட்டில் இந்த பெட்டியில் உனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னாடி படையெல்லாம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த கன்னி தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு இந்த பெட்டி எடுத்து மேலே பரண் பக்கம் கட்டி வச்சிருவாங்க. இது ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளாகவே இருக்கும். மறு வருடம் இப்போ ஆடி 3வது வெள்ளி நீங்கள் இதை கும்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இதை எடுத்து
உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் தாராளமாக பயன்படுத்தி கொண்டு வேறொரு ஓலை பெட்டி வைத்து அதில் இதே போன்ற பொருட்கள் வைத்து கட்டி வைக்கலாம். இது அனைத்துமே நம்ம கன்னி தெய்வத்தை முறையாக கையெடுத்து வணங்கும் போது நம்ம குலதெய்வம் எப்படி நம்ம குடும்பத்தை காத்து நிற்குமோ அதே போல் அந்த கன்னி தெய்வமும் நம் குடும்பத்தை காத்து நிற்கும். இப்போ ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் வரும். ஒரு குழந்தையோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இறந்து போனால் அவர்களுக்கு மறுஜென்மம் இருக்குது, சொர்க்கம் நரகம் அப்படின்னு அனைத்துமே இருக்கின்றதில்ல. அவங்க எப்படி தெய்வமாக மாறுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய பாட்டி எனக்கு சொன்னது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 13 வயசு அதாவது வயதுக்கு வராத குழந்தை இறக்கும்போது அந்த ஆன்மாவை கூட்டிச் செல்ல யமதர்மன் வருவார். அப்படி வரும்போது அந்த குழந்தை நான் எங்கேயும் வரமாட்டேன், என் குடும்பத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்மா கன்னி தெய்வமாக அந்த குடும்பத்தை காத்து நிற்கும். இப்படித்தான் கன்னி தெய்வ வழிபாடு வந்தது. இன்னும் ஒரு சிலர் சப்த கன்னி வழிபாடு, 7 தெய்வ வழிபாடு அப்படின்னு 7 கன்னிமார்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி நிறைய வழிபாடுகள் இருக்கின்றது. உங்க குடும்பத்துல இது போன்ற தெய்வங்கள் இருக்கின்றது அப்படின்னா, இது போல கையெடுக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பல முன்னேற்றத்தையும் நீங்கள் கேட்கக்கூடிய வரங்களையும் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தைங்களுக்கு திருமண தடைகளோ இல்லை குழந்தை பாக்கியத்தில் தடைகளோ இல்லை வேறு ஏதேனும் சுப காரியங்கள்லாம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்திடம் வேண்டும் போது அதை கண்டிப்பாக அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கின்றதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடுகளில் நீங்கள் எந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் குடும்ப முறைப்படி வணங்குவீங்க, இல்லை வேறு ஏதேனும் வணங்குற பழக்கம் இருக்கின்றதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகத்தை பார்க்குறோம், இப்போ தான் கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி கையெடுக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் ஒரு சிலருக்கு பாரம்பரிய முறைப்படி நாங்கள் இந்த முறையில் தாங்க நாங்கள் கும்பிடுவோம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட சொல்லும்போது அது பலருக்குமே பயனுள்ள தகவலாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.